என் பேர் சித்ரா, வடகாடு ஆலங்குடி தொகுதி. நான் வந்து 20 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து உழவர் மன்ற அமைப்பாளரா எஃப்டிசி குடுமியாமலையில 10, 12 வருஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆத்மா திட்டத்துல உழவன் நண்பனா இருக்கேன். எஃப்டிசி விதை உற்பத்தியாளராக 10 வருஷமா கடலை, உளுந்து, நெல் விதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். தோட்டக்கலை பயிர்களை வந்து 2018லேருந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து லதா மேடமும் சிவபுரன் சார் மூலியமாக ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டேன். அந்த பயிற்சியிலேருந்து சேர்நெட் போட்டு குழித்தட்டு நாற்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட பயிற்சி எடுத்துக்கு வந்து அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம், எப்படி விற்பனை பண்ணலாங்கிற ஐடியாவும் கொடுத்தாங்க, பயிற்சியும் கொடுத்து அது மூலியமாக தோட்டக்கலைத்துறை மூலியமாக சேர்நெட்டு மானியத்தில் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இதில் நாங்கள் அதிலேருந்து நான் மிளகு, கத்தரி, மிளகாய், செண்டிப்பூ, கனகாம்பரம், இந்த மாதிரி தர்பூசணி, இந்த மாதிரி விதைகளை குழித்தட்டு போட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இயற்கை விவசாயமாக இயற்கை காய்கறி நாற்றுகளையும் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய எஃபிஜி 100 பேர் வச்சுருக்கோம். அதில் 86 பேர் லேடிஸும் 16 பேர் ஜென்ஸும் சேர்ந்து அந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணி வெளியிலையும் ஏற்றுறோம். கொரோனா டயத்துலலாம் காய்கறிகளை மார்க்கெட் பண்ணி இப்போ காய்கறி வண்டியிலேயே மக்களுக்கு கொண்டே வீட்டுக்கு வீடு கொடுத்தோம், விற்பனை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் விதைகளை வந்து இப்போ இந்த வருஷம் வந்து தரணி கடலை விதை வந்து ஒரு 5 ஏக்கர் பதிவு பண்ணியிருக்கேன். அதுவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுத்து மற்ற விவசாயிகளுக்கு போய் சேர்ற அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய இடம் வந்து 15 ஏக்கர்கிட்ட இருக்குது. அதில் வந்து ஒரு 7 ஏக்கர் தென்னையும் பாக்கி வந்து நெல், கடலை, உளுந்து, நெல் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதை இல்லாமல் ஒரு 10 சென்டில் சேர்நெட்டு போட்டு குழித்தட்டு நாற்று போட்டு அதில் எல்லாமே ஏற்றுமதி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 குழு உழவர் ஆர்வலர் ஆரம்பித்தோம், 20 பேரா. அந்த 20 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தா அந்த 20 5 ஆர்வலர் குழுவும் ஒரு உற்பத்தியாளர் குழுவாக ஒரு 100 பேர் கொண்ட உற்பத்தியாளர் குழுவாக இணைஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு அதில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தோட்டக்கலைத்துறைங்கிற பொழுது நிறைய பயிற்சிகளை கொடுத்து எங்களுக்கு ஊக்குவித்தாங்க. இதுக்கான அதிகமான பயிற்சிகளை வந்து கேவிகே ஆராய்ச்சி நிலைய மையத்தில் கொடுத்தாங்க, ஏடி ஆஃபீஸ் மூலியமாக, தோட்டக்கலைத்துறை மூலியமாக. அதை வச்சு இன்னைக்கு 10 சென்ட் 1,77,000 ரூபாய்க்கு 10 சென்ட் செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க மானியத்தில். அதுக்கான பயிற்சி வந்து அளந்து அவங்க எங்களுடைய சிட்டா எல்லாத்தையும் சரியாக எடுத்து அந்த இடத்தை பரிமாணம் பண்ணி குழுவுலேருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நர்சரி போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து வருஷம் வர்ற கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு எப்படி பண்ணலாம், விவசாயம் எப்படி பண்ணுறது, தென்னையெல்லாம் எப்படி நடவு நடுறது, மிளகு எப்படி எங்கள் மண்ணில் விளையுது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கும் சொல்லுவோம். நாங்களும் போய் அடிக்கடி பயிற்சிகளை நிறையா காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, வேமு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பெல்லாம் திருச்சி ஆராய்ச்சி மையத்தில் போயிட்டு நாங்கள் கற்றுட்டு வந்தோம். ஒரு 5 நாள் தொடர்ந்து மண்டல ஆராய்ச்சி மையத்தில். அது மாதிரி நிறையா பயிற்சிகளை கற்றுக்கு வந்து எங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் சொல்லுவோம். எல்லாருக்கும் கிடைக்கிற சப்சிடி, மாட்டு தீவன புல், அனைத்து என்னென்ன சப்சிடி இருக்கோ எல்லாமே எங்கள் குழு உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் வாங்கி கொடுப்போம். எங்கள் குழுவில் வந்து 100 பேருக்கு 5 லட்ச ரூபா மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் 5 லட்ச ரூபாயில் எங்கள் உறுப்பினர்களாம் சேர்ந்து கை காசு கையில் சேமித்து 6,12,000 ஜாண்டியர் டிராக்டர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கொரோனா டயத்தில் காய்கறி வண்டிகள் ஓட்டி இது பண்ணனால எங்களுக்கு ஊரக புத்தாக்க திட்டத்திலேருந்து வந்து எங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா மானியம் கொடுத்து எங்களுக்கு உதவித்தொகையாக ஊக்குவிக்கும் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி காய்கறிகளை உற்பத்தி பண்ணி வெளியில் ஏற்றுறதுக்காக டிப்பர் வாங்கியிருக்கோம். ஒரு சில இதுகளுக்கு ஸ்ப்ரேயர், இயற்கையாக விவசாயம் பண்ணவங்களுக்கு ஸ்ப்ரேயர் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு சில விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழுவிலேருந்து டிஎன்ஆர்பிலேருந்து ஊரக புத்தாக்கத்திலேருந்து என்னையும் ஒரு சாந்திங்கிற ஒரு உறுப்பினர்களையும் ட்ரெயினராகவும் எடுத்திருக்காங்க எங்களுடைய திருவரங்குளம் பிளாக்குக்கு. நாங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்களுக்கு தோட்டக்கலைத்துறையும் வேளாண்மை அறிவியல் நிலையமும் ஊரக புத்தாக்க திட்டத்திலேருந்து நிறைய நிதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறையா வாங்கி மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய உதவித்தொகையும் கொடுத்துட்ருக்காங்க. மேலும் மேலும் எல்லாரும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு அனைவரும் வந்து ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து மண்புழு உரம், இயற்கை மண் வளத்தை பாதுகாக்கவும், எங்களோட சேர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணவும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
எங்கள் ஊரில் வந்து ஏலக்கடை மார்க்கெட் பண்ணுறது கூட எங்களுக்கு தோட்டக்கலைத்துறையிலேருந்து மார்க்கெட்டிங் ஏலக்கடையும் கொடுத்துருக்க ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. நல்ல வகையில் முன்னேற்றத்துக்கான வழியும் பண்ணியிருக்கோம். இப்போ வேம் தயார் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் மண் வளத்தை பெருக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம் சார். முதல்ல வந்து வேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மதுரைக்கு போனோம் சார். ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே போய் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து இப்படி தான் வேமை தயார் பண்ணணுங்கிற பயிற்சி எடுத்து பார்த்துக்கிட்டு வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி கொடுத்தாங்க. அதுவும் அதை வச்சு கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு 10 விவசாயிகள் வந்து வேம் தயார் பண்ணுறோம். மண்புழு மாதிரி வடகாட்டில் இந்த வேமையும் நிறையா பரப்பணும். நாங்கள் நிறையா மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் வடகாட்டில். அதே மாதிரி வேமையும் இந்த நிறையா கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய காய்கறி நாற்று பண்ணையில் உற்பத்தி பண்ணும் கன்றுகளை வந்து எங்களுக்கு முதல்ல பயன்படுத்திக்குவோம். எங்களுடைய குழுக்கள் எப்பிஜிக்கு 100 குழுக்கள் 100 பேத்துக்கும் பயன்படுத்திக்கிறோம். அதை இல்லாமல் வெளியில் உள்ள விவசாயிகள் கேட்டாலும் குறைந்த விலையிலேயே போட்டு கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய நிலத்தில் வந்து 10 சென்ட் நிழல் விலை கூடம் போட்டிருக்கேன். இது வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக மானியமாக போட்டு கொடுத்த நிழல் விலை கூடம். இதில் வந்து பயிற்சி வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி வந்து சிவபாலன் சார் லதா மேடம் மூலியமாக பயிற்சியை கற்றுக்கிட்டே 2018 பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த நிழல் விலை கூடத்தை. நல்லா கத்திரி நாற்று காய்கறி குழித்தட்டு நாற்று பண்ணிகிட்ருக்கோம். கத்தரி, மிளகாய், தர்பூசணி, கனகாம்பரம் இது மாதிரி குழித்தட்டு நாற்றுகளும் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கையாக கீரை வகைகள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வல்லாரை கீரை இப்போ போட்டிருக்கேன். மிளகு வந்து மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது. அது வந்து நம்ம பகுதியில் எங்கள் வடகாட்டில் அதிகமாக மிளகு நல்ல வருமானம் கொடுக்குது. இதை பார்த்துட்டு நம்மளே நர்சரி போட்டு மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நாற்றுகள் போட்டிருக்கோம். இந்த நாற்றுகள் வந்து இந்த வருஷத்துலேருந்து தோட்டக்கலைத்துறையிலையும் போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் திருவரங்குளம் பிளாக்குக்கு அதிகமாக மிளகு வளர்ச்சியை நாங்கள் உண்டு பண்ணுறதுக்காக நர்சரி போட்டு பண்ணிகிட்ருக்கோம். தென்னை நர்சரியும் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல மகசூல் கிடைக்குது. வாலிப்பான நாற்றுகள் வந்து இதில் நிழல்வலை கூடத்தில் போடுறதுனால அதிகமாக கருகாது, போகாது, வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். ஈரத்தை தாங்கக்கூடிய சக்தியும் இருக்குது. நிழல்வலை கூடத்தினால நிறைய பலன் உண்டு. கத்திரி நாற்று வந்து நல்ல வாலிப்பாகவும் இருக்குது. இதை போட்டு காமிச்சிருக்கேன். அதனால அந்த வாலிப்பான கன்றுகளும் வந்து இப்போ போட்டு 15ஆம் நாள் எடுத்து வைக்கலாம். நல்ல வாலிப்பான கன்று அஜோஸ்பெரிலாம் போட்டு தென்னைநார் கழிவு போட்டு மட்டப்படுத்தி இயற்கையான உரங்களை கலந்து வளர்ச்சியான நல்ல தரமான விதைகள், இயற்கை விதைகளை போடுறதுனால நல்ல வளர்ச்சி அடையுது. அதனுடைய நாற்றுகளை எடுத்து வரிசையாக விதைகள் லேண்டை உழுது நல்ல லைனில் போடுறதுனால களைகளை கட்டுப்படுத்தலாம். நல்ல ஊக்கமான கன்றுகளை எடுக்கலாம். அதனால நாங்கள் அந்த செட்டு மூலியமாக நல்ல வளர்ச்சியை லாபத்தை பண்ணுறோம். எங்கள் ஊரில் வடகாட்டில் மிளகை வந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வடகாட்டில் அதிகமான தென்னையில் ஊடு பயிராக மிளகு வரணும் அப்படிங்கிற ஊக்குத்துணையோடு நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மலை பிரதேசங்கள் மாதிரி எங்கள் ஊரை கொண்டு வரணுங்கிறதுக்காக எங்களுடைய எப்பிஜி குழுக்களில் மூலியமாக நல்ல வளர்ச்சியை கொண்டு பண்ணுறதுக்காக எப்பிஜியும் நல்ல முயற்சியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுறதுக்காக வளர்ச்சிகள் 2 வருடங்களில் நல்ல மிகப்பெரிய அளவில் வரணும். அதை எங்களுடைய குழுக்களை பார்த்து மற்ற குழுக்களும் மற்ற ஏரியாவும் எங்களை பார்த்து நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும். எல்லா பெண்களும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை கலக்கணும், தோட்டக்கலைத்துறைகளை பார்க்கணும், அக்ரியை பார்க்கணும், நல்ல விதை உற்பத்தி பண்ணணும். இது மாதிரி பெண்கள் வீட்டிலே இருக்காமல் நல்ல சம்பாதிக்கிறதுக்கான வழிகளையும் மானியங்களையும் பயன்பெற மாதிரி எங்கள் குழு மாதிரி எல்லா குழுக்களையும் அமைச்சு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வேண்டி கேட்டுக்கிறேன். இது மாதிரி எல்லா விவசாயிகளும் போய் பலனடையணும், கேட்கணும். வீடு தேடி கொண்டு வந்து எதையும் கொடுக்க மாட்டாங்க. நான் மக்கள் போய் பார்க்கணும். ஏடி ஆஃபீஸாக இருந்தாலும் வேளாண் நல்ல பயிற்சிகள் நிறையா கற்றுக்கணும். நல்ல வெளியில் போய் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுங்கிறதான் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நல்ல முன்னேற்றத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய மாதிரி எல்லா பெண்கள் வளர்ச்சி அடையணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த ட்ரே வந்து ஒரு ட்ரேயில் வந்து 98 குழி இருக்கும். 98 குழிலையும் தென்னைநார் கழிவு அள்ளி மொத்தமாக எல்லாத்தையும் ரொப்பி மட்டப்படுத்திடுவோம். இந்த மட்டப்படுத்திட்டு அதை வந்து இன்னொரு ட்ரேயை அப்படியே வச்சு அமுக்கிடணும். அப்படியே அமுக்கி எடுத்துட்டோம்னாக்கா அந்த தட்டு குழி விழுந்துடும். இந்த மாதிரி குழி விழுந்துடும். அந்த ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதை, 98 விதையை போட்டுட்டு மேலே அள்ளி ட்ரேயை மறுபடியும் தென்னைநார் கழிவு அப்படியே அள்ளி தூவிடுவோம். தென்னைநார் கழிவில் வந்து மண்புழு உரம் கலந்துக்கு அஜோஸ்பெரிலம், ட்ரைகோடர்மா விருடி நோய்களை அதிகமாக தாக்காத அளவுக்கு வாலிப்பான கன்றுகளாக வர மாதிரி இயற்கை உரம் அதோட கலந்துப்போம். தென்னைநார் கழிவு போட்டு மூடிட்டோம். அதில் லேசாக பூவாளியால் தண்ணியை தெளிச்சிட்டு அடிக்கிட்டோம்னா ஒன்று மேலே ஒன்றா அப்படியே போட்டு அடுக்கி பதியம் போட்டு வச்சிட்டோம்னா 5 நாள் 5 நாள் மூட்டம் பிரிச்சிருவோம்.
5 நாள் அப்படியே அடுக்காக வச்சுருவோம். அப்படியே அப்படியே வச்சுருவோம், அடுக்கடுக்காக வச்சுருவோம். 5 நாள் பார்த்தோம்னா அது சூடு ஏறி முளைச்சிரும். முளைச்சவனே எடுத்து வரிசையாக ட்ரையரில் வச்சுருவோம். வச்சோம்னா இதே மாதிரி பயிர் தண்ணி பூவாளியில் டெய்லி தூவ இதே மாதிரி கன்று வளர்ந்துடும். அப்புறம் எடுத்து கேட்கும் விவசாயிகளுக்கும் சரி, எங்களுடைய குழு உறுப்பினர்கள் யார் கேட்டாலும் ஒரு கத்தரிக்காய் கண்ணாக இருக்கட்டும் 50 பைசா, மிளகாய் கண்ணாக இருக்கட்டும் 1 ரூபா, செண்டிப்பூவாக இருக்கட்டும் 2,250 ரேட்டை பொறுத்து, மிளகாய் இருக்கட்டும் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். 15 நாள் 20 நாள்லேருந்து இது மாதிரி கன்று வளர்ந்துடும். வளர்ந்துட்டா வெளியில் ஏற்றுமதி பண்ணணும் விவசாயிகள் கேட்டு வேற்றுமதி தட்டோடு எடுத்து லேட் பண்ணி மெதுவாக வச்சுக்கலாம், உழவு நிலம் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சுட்டு போட்டு இப்படியே கட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணி இப்படி கொண்டு போய் அங்கே பிரித்து இது மாதிரி வச்சுட்டு எப்போ சௌரியமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை இங்கே அது பண்ணி கொண்டு போகலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எடுக்கிறது ஒரு வேர் கூட மிஸ் ஆகாமல் வேறு வந்து அறுவடை இல்லாமல் இருக்கும். வரிசைக்கு வரிசை வச்சோம்னா வாளிப்பான கண்ணை நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி குழித்தட்டில் போடுறது. ஒரு வேர் கூட பதியமாக இருந்தால் அருந்துடும். இதில் பாருங்கள் எந்த வித வேர் கூட அருகலை, அப்படியே வரும். அதனால் உயிர் இறப்புக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து பதியமாக இருந்தாக்க இந்த மாதிரி கண்ணாக இருக்காது. ஒரு தட்டுக்கு ஒரு குழிக்கு ஒரு விதை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வாளிப்பார். இதனால நல்ல செடி நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த கீரை வந்து இயற்கையாக போட்ட வல்லாரைக்கீரை, உரமெல்லாம் போடலை, மண்புழு உரமும் சும்மா சாதாரண இதுக்கு தான் போட்ட மணல் தான் அந்த செட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ நர்சரி போட்டு குழித்தட்டு போட்டது போக பாக்கி இடம் 10 சென்டில் வந்து கீரைகள், இயற்கை கீரைகள் பண்ணுறோம். இதில் வந்து அப்பப்போ வல்லாரைக்கீரை எப்போதுமே இருக்கும். இது வந்து கொடி விட்டு படர்றது. பாக்கி தண்டுக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் வந்து அப்பப்போ விதைச்சி அறுவடை பண்ணிவிடுவோம். இது நிரந்தரமாக எப்போதுமே இருக்கும். இந்த வல்லாரைக்கீரை, இந்த கீரை வந்து பறித்து கன்னியாக கட்டிடுவோம். இது மாதிரி நெட்டாக மொத்தமாக மார்க்கெட்டு கட்டி கொண்டு போனோம்னா நல்ல இது வந்து எப்போ வேணாலும் அறுவடை பண்ணலாம். இது பரவிக்கிட்டே இருக்கும். நம்ம அறுவடை பண்ண கொடி விட்டு பரவிக்கிட்டே இருக்கும். இது எந்த நாளும் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். கீரையிலே வந்து நல்ல வருமானம் பார்த்துட்ருக்கோம் சார். இயற்கையாக கீரையை தயார் பண்ணுறோம். இது வந்து நிழல் விலை கூடத்தில் நர்சரி போட்ட பாக்கி இடங்களில் 10 சென்டில் கீரைகள் பண்ணி உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இந்த நிழல் விலை கூடத்தில் போடுற கீரைகள் வந்து வேகமாக வளரும். நிழலில் இருக்கிறதுனால இது வந்து அதிகமான மகசூலையும் கொடுக்கும். வல்லாரைக்கீரைங்கிறது வந்து எப்போதுமே பதியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அறுவடை பண்ண பரவிக்கிட்டு இருக்கும். இது வந்து எப்போதும் வருமானம் நிறையா தரக்கூடிய இடம் கீரைகள். அதை இல்லாமல் தண்டுக்கீரை, சிறுகீரை போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மற்ற விவசாயிகள் லேடிஸு பெண்கள்லாம் ஒரு எஃபிஜி மாதிரி, எஃப்இஓ மாதிரி, எஃப்ஐஜி மாதிரி கலந்து மற்ற கிராமங்கள்லையும் மகளிர்கள் ஒன்று சேர்ந்து இது மாதிரி நிறைய மானியங்களை பெற்று வளர்ச்சி அடையணும், குடும்பமும் வளர்ச்சி அடையணும், ஊரும் வளர்ச்சி அடையணும். இயற்கையான காய்கறிகள், கீரைகள் நம்ம மக்களுக்கு போய் சேரணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பெண்களும் வீட்டிலே இருக்காமல் எல்லா கிராமங்களையும் நல்ல வளர்ச்சி அடையணும். எங்கள் மாதிரி எல்லா மகளிர் குழுவும் ஒன்று சேரணும், சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் திருவரங்குளம் பிளாக்கு வடகாடு பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் சாந்தி. நான் ஒரு விவசாயி. எனக்கு வந்து ஒரு 7 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் வந்து இயற்கை முறையில் நாங்கள் 1 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நாங்களே பயிரிட்டு நடவும் நாங்கள் இயற்கை விவசாயம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து இதுக்கு ஆலோசனை வந்து கேவிகே அறிவியல் நிலையமும் தோட்டக்கலை ஆலோசனைப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து கன்றும் நாங்களே சொந்தமாக தயார் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு தேவையான இயற்கை முறையில் தயார் பண்ண மண்புழு உரம் இதுகளை தயார் பண்ணி நாங்களே போட்டு நாங்களே பயிர் பண்ணிக்கிடுவோம். இன்னொன்று நாங்கள் குழுக்களாக ஆரம்பித்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 பேர் கொண்ட குழுவை ஆரம்பித்து அது வந்து ஒரு எஃப்ஐசி ஆரம்பித்து அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே எங்களுக்கு தோட்டக்கலையும் கேவிகையும் தான் எங்களுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆலோசனைப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து சில பஞ்சாயத்துகளில் வந்து அந்த மாதிரி கேவிகே தோட்டக்கலையிலலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களாம் தெரியாமல் இருக்காங்க. அவங்களும் போய் அங்கே வந்து பயிற்சி பெற்றுக்கணும். நீங்கள் என்ன எங்களுக்கு அரசு மூலமாக என்னென்ன தர்றீங்க அப்படிங்கிற விஷயம் போய் கேவிகையிலையும் தோட்டக்கலையிலையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அது மாதிரி தான் எங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பஞ்சாயத்துக்கு நான் திருவரங்குளம் பிளாக்லேருந்து 48 பஞ்சாயத்துக்கும் நான் போயிட்டுருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு இயற்கை விவசாயத்தை செய்யணும், இந்த மண்புழு உரம், பூச்சி விரட்டி, பஞ்சகாவியை தயார் பண்ணுறது, அசோலா இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு போகிறப்ப எந்த பஞ்சாயத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. நாங்கள் வடகாட்டில் மட்டும்தான் அரசு கொடுக்குற எல்லா நலத்திட்டங்களையும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வடகாட்டில் படுற அனைத்து நலத்திட்டங்களும் எல்லா பஞ்சாயத்துலேயுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தற்சார்பு வேளாண்மை உற்பத்தியாளர் தொழிற்குழு அப்படின்னு சொல்லி 48 பஞ்சாயத்துலேயுமே உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு இதை வந்து நாங்கள் ஒரு அரசுலேருந்து கொடுத்த நலத்திட்டம் தான் இது. இந்த நலத்திட்டத்தை நாங்கள் கொண்டு போகிறப்ப அந்த மக்களுக்கு இடையில் வந்து இந்த மாதிரியான ஒரு நலத்திட்டம் இருக்கா, அரசுலேருந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இது வந்து அரசு திட்டம் தான், அரசு கொண்டு வந்த திட்டம். ஆனால் நாங்கள் சில விஷயம் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட கொண்டு வரப்பவே இதை வந்து செயல்பாட்டுகளை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, சில தயக்கத்தை கொண்டு வராங்க. அது மாதிரி செய்யணும். நாங்கள் எங்கள் வடகாட்டை பொறுத்தளவு எல்லா நலத்திட்டமும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசு கொடுக்குற மானியத்தை வாங்குகிறோம், அரசு கொடுக்குற விதை மருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற பஞ்சாயங்களில் மற்ற கிராமங்களில் வந்து இதை பயன்படுத்தாமே இருக்கிறாங்க. இன்னொன்று, நாங்கள் இயற்கை முறையில் எங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நாங்கள் இயற்கை முறை மூலமாகவே மாடி தோட்டம் அல்லது கிச்சன் தோட்டம் இந்த மாதிரி அமைச்சு அதில் வர்ற காய்கறிகளை தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாருமே எல்லா கிராமங்கள்லேயுமே வந்து இயற்கை முறையில் காய்கறி விளைவிச்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா விவசாயிகிட்டையுமே கேட்டுக்கிறேன். இன்னொன்று, நெல் பாரம்பரிய விதைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஹைப்ரிட் விதைகள் தான் எல்லாமே கிடைக்குது. இந்த பாரம்பரிய விதைகள் வந்து நம்ம விதை நிலையத்தில் போய் நம்ம கேட்டோம்னா நமக்கு தேவையான அனைத்து விதைகளையுமே வந்து கேவிக்கு அறிவியல் நிலையம் மூலமாக நமக்கு வாங்கி தர்றாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி செயல்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தோட்டக்கலை துறையில் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சமீப காலத்தில் கேவிக்கு அறிவியல் நிலையம் மூலமாக குமிழூர் கூட்டு போய் மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து விற்பனை மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் எங்கள் வடகாட்டுக்குள்ளே வந்து 2500 குடும்பம் இருக்குது. ஆனால் 100 குடும்பத்தில் மண்புழு உரம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இது குழு எங்கள் எப்ஐசி மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விற்றுக்கிட்டு இருக்கிறோம். கேவிக்கையில் பண்ணையிலே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எங்ககிட்டேருந்து. அது மாதிரி எல்லா கிராமங்கள்லேயும் இந்த மாதிரி இயற்கையில் உரங்களை தயார் பண்ணி விவசாயங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அப்புறம் வேம்னு சொல்லி உயிர் உரம் தயார் பண்ணுதல் அப்படி எப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு மதுரையிலேருந்து வந்து. அந்த உயிர் உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற முறையை பண்ணி நாங்கள் இப்போ வந்து ட்ரைனிங் போன ஒரு 10 பேருமே நாங்கள் வேம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எங்களுக்கு அறுவடை முடியலை. அதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து உயிர் உரம் இருக்குது, அந்த பூசணம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாங்கள் டெஸ்ட்டுக்கு இனிமேல் வந்து மதுரைக்கு அனுப்பி தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ 40 நாள் 50 நாள் 55 நாள் இதுவரையும் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் வேமு. அதோடைய ரிசல்ட் எப்படின்னு பார்த்து தான் நாங்கள் இதை வந்து ஒரு ட்ரெயினராக இப்போ நாங்கள் வந்து வேமுக்கும் மண்புழு உரத்துக்கும் புத்தாக்க திட்டம் மூலமாக வந்து ட்ரெயினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்து எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் வேமு, மண்புழு உரம், பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி, அசோலா இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறதுக்கு ட்ரெயினராக நாங்கள் போய் எங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் நல்ல முறையில் செய்வோம். நாங்கள் எங்கள் கிராமத்தில் செய்யணும், எல்லா கிராமத்துலேயும் இதை செய்யணும்னு எதிர்பார்க்கோம். என் பேர் தனலட்சுமி. நான் மோத்தக்கல் பஞ்சாயத்து கனிம்பாடி ஒன்றியம் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து வேர்க்கடலை வந்து பயிர் 1 ஏக்கரா போட்டிருக்கோம். அதில் ஊடு பயிராக வந்து துவரை, மொச்சை, காராமணி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து 2 வருஷமாக பண்ணுறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இயற்கையாக தான் பண்ணோம். ஆனால் வந்து மாட்டு சாணம் மட்டும் போட்டோம். இப்போ வந்து புருஷோத்தமன் சார் வந்து எங்களுக்கு மீட்டிங் வச்சு நாங்கள் வந்து அந்த பயிருக்கு மருந்து போடாமல் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி தெளித்து இப்போ பண்ணதில் எங்களுக்கு வந்து இன்னும் வேர்க்கடலை வந்து அதிகமான மகசூல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இப்போது வந்து எங்களுக்கு 1 கிலோவுக்கு 100 ரூபா 110 ரூபா கொடுக்குறாங்க வேர்க்கடலைக்கு. அது வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான நன்மையை கொடுக்குது எங்களுக்கு. இதுக்கு முன்னே வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 80 கிலோவுக்கு வந்து கம்மியாக 5300 5400 தான் கிடச்சிருந்து. இப்போ வந்து 8000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு வந்து வேர்க்கடலையில் அதிகமான லாபம் எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு வந்து தண்ணி அதிகம் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வேர்க்கடலை சூஸ் பண்ணோம். வேர்க்கடலை வந்து தண்ணி அதிகம் தேவை கிடையாது, 4 மாதத்து பயிர். அது வந்து இப்போது ஃபஸ்ட்டு மழை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறப்போ ஏர் ஓட்டி 2 முறை ஏர் ஓட்டணும். ஃபஸ்ட்டு முறை ஓட்டி போட்டுருவோம், அது பில்லெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். அப்புறமா 2வது முறை பண்ணும்போது பில்லெல்லாம் சுத்தமாக இல்லாத நல்லா நீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக எங்களது மானாவாரி பயிர் மணல் மாதிரி எங்களது, அதனால் இன்னும் நல்லா இருக்குங்க. வேர்க்கடலை வந்து அதிகமாக பிடிக்கும் எங்களது. இந்த களிமண் இது மண்ணுனா கொஞ்சம் கம்மியாக தான் மாதிரி இருக்கும்.
இது வந்து அதிகமான மகசூல் கண்டிப்பாக கிடைக்குது எங்களுக்கு. அது வந்து 2 முறை ஏர் ஓட்டிட்டு 2 முறை களை வெட்டினோம்னா இன்னும் மண் நல்லா எவ்வளோ மண் நிலக்கடலைக்கு அதாவது வேர்க்கடலைக்கு மண் எவ்வளோ செடியாண்ட சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான மகசூல். ஒரே ஒரு செடியில் 100 காய் கூட வைக்கும், அந்த அளவுக்கு கலக்காய் இருக்கும். தண்ணி வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை விட்டால் போதும், இல்லை ஒரு மாதம் கூட விடலாம். எங்களுது வந்து அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்ல, அதனால் நாங்கள் வந்து கம்மியாக தான் விட்டுன்னு இருக்கிறோம். 20 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட தண்ணி விடுவோம். அது தண்ணி அதிகம் தேவைப்படுறதில்ல. பூச்சி வந்து மருந்து பயன்படுத்தினா தான் அதிகமாக இதுவாகுது. எங்களுது வந்து மருந்து பயன்படுத்துகிறது இதுவே இல்லை, அதனால் பூச்சியும் அதிகமாக தாக்குறது கிடையாது. அப்படியே இது பண்ணாலும் நாங்கள் அந்த வேப்பம் இது மட்டும்தான் இது பண்ணுறோம், வேப்பம் எண்ணெய் மட்டும் கலந்து இது பண்ணிக்குவோம். ஆனால் எறும்பெல்லாம் அதிகமாக இழுக்கிறது கிடையாது, ஏன்னா மண் மூடிடுறோம்ல ஓரளவுக்கு. வேர்க்கடலை போட்டோடனே நல்லா மூடி சமம் பண்ணிடுறாங்க ஏர் ஓட்டுறதுல, அதனால் அதிகம் வந்து எறும்புங்க இழுத்துன்னு போகிற இதுவே கிடையாது. நல்லா முளைச்சி நல்லா இது பண்ணியிருக்கோம். அறுவடை டைமில் நாங்கள் வந்து 4 மாதம் ஆச்சுன்னா போய் செடி பிடிங்கி பார்ப்போம். ஒரு செடி பிடிங்கி பார்த்தோம்னா அதில் வந்து கோடு மாதிரி இருக்கும், நல்லா அது அமுத்தி பார்த்தோம்னா நல்லா வந்து கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதை பார்த்தாவே ஓரளவுக்கு முத்திட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நாங்கள் சரி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குவோம். பிடுங்கிறது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி பாய வச்சு, அதிகமாக தான் இந்த மாதிரி தான் ஈரமாக இருக்கும். அப்படியே இது வந்தாலும் நம்ம வேர்க்கடலை காய வைக்கும்போது மொத்த மண்ணை வந்துட்டு ஒரே ஒரு மண் கூட அதில் இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இனி வரும் காலத்தில் நாங்கள் வந்து மரச்செக்கு ஆரம்பித்து அந்த குழு 20 பேரும் சேர்ந்து அதை பண்ணி எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல இது கொடுத்து அதுக்கப்புறம் வெளி ஆளுங்களுக்கும் கொடுத்து லாபம் அடையலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போது மரச்செக்கு விட இதில் வந்து கம்மி லாபம் தான் அடைஞ்சிட்ருக்கோம். இப்போ மரச்செக்குன்றது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுமேட்டுக்கு அது வந்து நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்க மனசில் மக்கள் மனசில் வந்து வந்துருச்சு. இதுமேட்டுக்கு நம்ம சொன்னோம்னா உடனே நல்லா புரிஞ்சுப்பாங்க, விலையும் ரேட்டும் அதிகமாகும். எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தில் நாங்கள் உயர்றதுக்கும் இது வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் நம்மளே வந்து விற்பனை செஞ்சால் வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இடைத்தரகர்கள் மூலயமா நம்ம விற்பனை பண்ணோம், அது வந்து நம்மளுக்கு லாபம் அதிகமாக வரல. இப்போ நம்ம நேரடியாக சந்தைக்கு எடுத்துன்னு போய் விவசாயிங்களோ இல்லை நேரடியாக கொள்முதல் செய்யும்போது அது வந்து இன்னும் 2 மடங்கு நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்குது. வேர்க்கடலையில் வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து செய்யும்போது ரொம்ப கஷ்டம்தான். அதை உரித்து அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் களை வெட்டி அதுக்கப்புறம் ஆளுங்களை கூட்டின்னு வந்து பறித்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆடி அது விற்கிறது நம்ம நிறைய வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து பண்ணுறோம், அதை வந்து வேறு யாருமே தெரியாத ஒரு வியாபாரிக்கு கொடுத்துட்டு நம்ம நஷ்டப்படுறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம நேரடியாக மதிப்பு கூட்டி, அதாவது எண்ணெய் வேர்க்கடலை வந்து மரச்செக்கில் ஆடி விற்பனை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ மோத்துக்கல் பஞ்சாயத்தில் ஒரு 20 பேர் சேர்ந்து குழுவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு. இந்த 20 பேரும் இல்லாமல் 25 குழு இருக்குங்கள்ல, அவங்க எல்லாருமோ 20 பேராக சேர்ந்து ஒரு குழுவாக பண்ணி அந்த மரச்செக்கு வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். கனிமொழி ஒன்றத்தில் 24 இது ஒன்று இருக்குது. நம்ம வந்து மாத்துக்கல் பஞ்சாயத்து மட்டும் இல்லாமல் அந்த 24 பஞ்சாயத்தை எல்லாருமே குழு அமைச்சு இதில் வந்து நிறைய முன்னேற்றம் அடையணும்னு என்னோட கருத்து.